ஹாய்ங்க. இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க மூவிஸில், அப்புறம் நிறையா டிஸ்கவரி சேனல்ஸ், அப்புறம் வந்து இந்த மீன் பிடிக்க போகிறாங்களா அங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கே வந்து புசு புசுன்னு இருக்கும். இது பேர் வந்து ஆக்டோபஸஸ்ஸு. இன்னொன்று இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைகாலின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம், தலைக்காளி. அப்புறம் வந்து இது 300 டைப் இருக்குது இந்த உலகத்தில். அதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 ஃபீட்லேருந்து 30 ஃபீட் வரை இருக்கும், 1 அடிலேருந்து 30 அடி. இன்னொன்று இதோட உடல் உறுப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா 3 ஹார்ட் இருக்குங்க, 10 கை இருக்கும். ப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இந்த 3 ஹார்ட்டில் 2 ஹார்ட்டு வந்து ப்ளட்டை வந்து பம்ப் பண்ணுறதுக்கும் உடம்புக்கு, ஒரு ஹார்ட்டு அந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்குல்ல, கையெல்லாம் அது எல்லாத்துக்குமே ப்ளட்டை வந்து பம்ப் பண்ணும். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு பாய்சனான அனிமல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது என்ன அப்படின்னா, இது முக்கியமான பண்பே என்னென்னா, அதாவது நம்ம பச்சோந்தி பார்க்குறோம் இல்லைங்களா, கலருக்கு ஏற்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றும் அனிமல்ஸ் அட்டாக் பண்ண. அந்த மாதிரி இது வந்து தன்னை வந்து வேறு ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த அனிமல் மாதிரி கூட அந்த இட் மீன்ஸ் அந்த ஃபிஷ்ஷு மாதிரி கூட தன்னை வந்து தகவமைச்சிக்கும். அது மாதிரி அது என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா, அது பேர் வந்து மிமிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செல்ஸ் தான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று வந்து இதில் நிறையா வகை இருக்குது. அதில் வந்துங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வகையில் வந்து மேக்ஸிமம் பாய்சனஸ் கம்மியாகவும் இருக்குது, பாய்சன் அதிகமாகவும் இருக்குது. அதில் வந்து அட்டாக் பண்ணுற விதம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். என்னென்னா, தன்னை கடிக்க வருது அப்படின்னா அது அப்படியே ஒரு மாதிரி பம்ப் பண்ணும், ஒரு புகை மாதிரி புகை மாதிரி ஒன்றை பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு சில ஹில்ஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூக்காலிப்டஸ் மரத்துக்கு கீழே ஒன்று இருக்கும், பஞ்சு மாதிரி. அதை அமுத்துனா புசு புசுன்னு இது வரும், புகை மாதிரி வரும். அது வரும்போது என்ன ஆகுனா அந்த இடமே அப்படியே ஃபுல்லாக பிளைண்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இது வந்து தன்கிட்ட இருக்க அந்த ப்ளூ கலர் மாதிரி ஒரு திரவத்தை வெளியே பண்ணிச்சு அப்படின்னா அந்த அனிமலை வந்து அட்டாக் பண்ணும். அப்போ அது வந்து அட்டாக் பண்ண வரும்போது இது இருக்கிறது தெரியாமல் இது மறைஞ்சிடும். அந்த மாதிரி இது இன்னொன்று என்ன அப்படின்னா, இதோட ஃபேக்ட்டு, இது வந்து 500 நரம்பணுக்கள் இருக்குது, 500 நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, எப்படி ஆக்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த நியூரான்ஸ். இன்னொன்று அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல அந்த கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு, அது பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, அப்புறம் வந்து பிளாக்கு. இந்த 3க்குமே என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா குரோமோஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது யூஸ் பண்ணுது. அது என்னென்னா, அந்த கலரில் இருக்க அனிமல்ஸ் மட்டும் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணும். சப்போஸ் வேறு கலரில் இருக்க வந்து வேறு ஏதாவது மீன் அட்டாக் பண்ணால் என்ன யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். இரிட்டோஃபோரஸ்ன்னு சொல்லி மற்ற கலரை யூஸ் பண்ணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட தோல் இருக்கு இல்லைங்களா, மேல் தோடு, அதுதான் ரியாக்ட் பண்ணி இதை வந்து கொண்டு போயிட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுது. இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், ஏன் தோல் மாற்றுது, இதுக்கு தான் கண் இருக்குல்லன்னு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளைண்ட் அனிமல்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து கண் தெரியாது, தோல் தான் இது பண்ணுதுன்றது இப்போ தான், அதையும் 2020 தான் அதை வந்து ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று இது ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான அனிமல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜாரை மூடி அது உள்ளே வந்து ஒரு நத்தையை வச்சிங்கன்னா அது அழகாக தலைமை நான் என்ன சாப்பிட்ற பொருளான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் அந்த ஜாரை திறந்து அந்த நத்தையோ இல்லைனா அந்த நண்டையோ எடுத்து சாப்பிட்ருமாமா. இது வந்து நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு வேறு இடத்துக்கு ரியாக்ட் பண்ணுதான்னு பார்த்துருக்காங்க. இன்னொன்று ஒரு ஃபேக்ட் என்ன, நம்மளுக்குலாம் இப்போ கையோ காலோ யாராவது எதாவது வெட்டிட்டாலோ இது பண்ணாலோ நம்மளுக்கு அது வளர்கிறதுக்கு மேக்ஸிமம் மனுஷனுக்கு வளராது. ஆனால் இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு டைம் துண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு ப்ரொடெக்ட் லேயர் மாதிரி வந்து அதை மூடிட்டு 2 to 3 மந்தில் அதுக்கு புது கையே முளைச்சிடுங்க. அதான் ரீப்ரொடக்டிவ் பண்ணிடும் தன்னோட உடம்பை அதுவே. இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது நிறைய யோசிச்சுக்கிட்டு இருப்போம், நாள் என்ன நடந்துச்சு. அந்த மாதிரி மனுஷன் மாதிரி யோசிக்கிற ஒரு பண்பு அதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணால் காலையிலேருந்து என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ்க்கு வந்து என்ன பண்ணலான்றதை ப்ரொடெக்டிவாக அது வந்து டைமை வந்து இது பண்ணும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப புத்திசாலின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான இருக்கிற அனிமல்ஸ் பற்றிலாம் ஃபேக்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இதில் நம்ம பார்க்கலாம்.